நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது செவ்வாய் பெயர்ச்சி பலன். அடுத்து வரக்கூடிய ஒரு 45 நாட்கள் செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார். முதலில் செவ்வாய் பகவானை பற்றி அறிவோம். செவ்வாய் யுத்த கிரகம், வீரம், பூமி நிலத்துக்கு அதிபதி. கல்வி கிரகம் வீட்டில், அறிவு கிரகம் வீட்டில், இரட்டை உருவம், இரட்டை முகம் கொண்ட வீட்டில், உபய காற்று போத ராசியில் யுத்த கிரகம், போருக்கான கிரகம் செவ்வாய் பகவான் அடுத்த 45 நாட்கள் சஞ்சாரம் செய்வார். குருவை போல் சனியை போல் செவ்வாய்க்கும் 3 பார்வைகள் உண்டு. செவ்வாயும் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 3 வீடுகளை பார்வை செய்வார். செவ்வாய் நிற்கக்கூடிய வீடு ஒரு யுத்தமாகத்தான் இருக்கும், சண்டையாக தான் இருக்கும். அந்த இடத்துல பிரச்சனை தான் கொடுக்கும். ஆனால் செவ்வாய் பார்க்கக்கூடிய வீடு சொத்து, வளர்ச்சியை கொடுக்கும், ஒரு நிம்மதியை கொடுக்கும். நியாயமாக கிடைக்க வேண்டியதை செவ்வாய் பார்வை செய்யக்கூடிய வீட்டு அதன் வழி பெற்றுத்தரும். நம்முடைய பதிவினுடைய தலைப்பில் பார்த்தா தெரியும், அள்ளி கொடுக்கும் அங்காரகன். இந்த அங்காரகன் அள்ளி கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் செவ்வாய் அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் தான். ஒருவருக்கு பிரச்சனைன்னு வரும்போது முதல்ல நாடுறது யார் அப்படின்னா காவல்துறை தான். முதல்ல காவல் நிலையம் தான் செல்வோம். அதற்கு அடுத்தது தான் கோர்ட்டு. அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அல்லது அடுத்தவர் எதிரியாக இருந்தாலும் சரி, நம்முடைய சொத்துக்களை அபகரிக்க நினைத்தால் பார்த்தீங்கன்னா பத்திர ரீதியாக காவல் நிலையம், கோர்ட்டுக்கு சென்றால் கண்டிப்பாக நியாயம், நீதி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதை பெற்றுத்தரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் தான். கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி வண்டி வாங்கிறது, கடன் வாங்கி வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கிறது, கடன் வாங்கி ஒருவர் தன்னுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொள்கிறார் என்றால் அதற்கு செவ்வாய் தான் காரணம். கடன் வாங்கணும், கடன் வாங்கிறதுக்கான யோகம் இருக்கா அப்படின்னா அதுக்கு செவ்வாய் தான் காரணம். செவ்வாய் சுய ஜாதகத்தில் நன்றாக இருந்தார் என்றால் அந்த ஜாதகன் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவராக, நல்லா திறமைசாலியாக, தைரியம் உள்ளவராக அந்த ஜாதகன் செயல்படுவார். செவ்வாய் பலம் இழந்து செவ்வாய் கெட்டு போயிட்டார் என்றால் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனைக்குரியதாக வரும். அதாவது செவ்வாய் வக்கரமாயிட்டார் அப்படின்னா நிலம், சொத்து சார்ந்து எதிரிகள் அபகரிக்க நினைப்பாங்க. கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்கம், இப்படி சட்ட சிக்கலில் அந்த ஜாதகன் போய் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் பெண்களுடைய சொத்துக்கள் கிடைக்கும். அதாவது பாட்டி வழியில், அம்மா வழியில், மனைவி வழியில் செவ்வாய் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் பெண்கள் வழி சொத்துக்கள் அனுபவிக்கலாம். மிதுனம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். மிதுன ராசிக்கு 6வது வீட்டிற்கும் 11வது வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய். கடந்த 3 மாதமாக உங்களுக்கு கிடைக்காத அதிர்ஷ்டம் ஜென்ம ராசியிலே செவ்வாய் செல்லும் போது கிடைக்கப் போகிறது யோகம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 3 பாதத்திலும் அடுத்த 1.5 மாத காலம் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார். மிதுன ராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானாதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது பார்த்தீங்கன்னா வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்து வேலைக்காக, படிப்புக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக அந்த முயற்சிகள் வெற்றியாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்கள் பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். மிதுன ராசியில் வண்டி வாகன ஓட்டுநர்கள், டிரைவர்கள் அதிகமாக இருப்பாங்க. அது ஆட்டோ ஓட்டினாலும் சரி, லாரி, பஸ்ஸு,
ட்ரெயின், விமானம் ஓட்டினாலும் சரி, ஓட்டுநர்கள் மிதுன ராசியில் அதிகம். ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல மிதுன ராசியில் பிறந்தவர்கள் உட்கார முடியாது. மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் ஒரு இடத்துலையும் இருக்க முடியாது. உங்களால் பேசாமலும் இருக்க முடியாது. உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது பார்த்தீங்கன்னா, கடந்த 3 மாதமாக இல்லாத ஒரு யோகத்தை அடுத்த 45 நாட்கள் செவ்வாய் புகான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார். நல்ல தைரியம், நல்ல வீரம், நல்ல சுறுசுறுப்பு, நல்ல ஆற்றலை கொடுப்பார். டிரைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்களே புதுசாக ஒரு வண்டி வாங்கி நீங்களே முதலாளி ஆகலாம். அதாவது புதிதாக 2 வீலரோ 4 வீலரோ லாரியோ பஸ்ஸோ உங்களுக்கு வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஏன்னா 6ஆம் அதிபதி ஜென்ம ராசியில் வரும்போது லோனு போட்டுனாச்சும் கடன் வாங்கினாச்சும் நீங்கள் வந்து வண்டி வாங்குவீங்க. கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி வண்டி வாங்கிறது, கடன் வாங்கி சொத்து வாங்கிறது, இந்த அமைப்பெல்லாம் மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு இயற்கையாகவே உண்டு. உங்கள் வேலை உத்தியோகத்திற்கு கடன் வாங்கினாச்சும் நல்லா சம்பாதிப்பீங்க. நல்ல வேலையை அமைத்து கொள்வீங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் அடுத்த 1.5 மாத காலம். கடந்த 3 மாதமாக செவ்வாயால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்றாலும் அடுத்த 1.5 மாத காலம் செவ்வாயால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது பார்த்தீங்கன்னா, வீடு, வண்டி, வாகனம், நிலம், சொத்து ரீதியாக சிலருக்கு வந்து செலவுகளை ஏற்படுத்தும். வண்டி வாகனம் வைத்திருப்பவர்களுக்கு பழுதாகும், உடனுக்குடன் செலவு பண்ணும். செவ்வாய் வந்து செலவையும் உண்டு பண்ணுவார், வாங்கிறதுக்கான வழியையும் ஏற்படுத்துவார். 11ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்யும்போது மிதுன ராசி அன்பர்கள் அடுத்த 1.5 மாத காலம் செய்கின்ற வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக நல்ல லாப பணம் சம்பாதிப்பீங்க. நல்ல லாபங்கள் உங்களுக்கு வந்து நண்பர்கள், கூட்டாளிகள் இந்த காலகட்டத்தில் உதவிக்கு வருவாங்க. செவ்வாய் வந்து ஜென்ம ராசியில் செல்லும்போது அதிகமாக கோபம் வரும். நீங்கள் வந்து அதிகாரமாக செயல்படுவீங்க. அந்த கோபத்தை வந்து நீங்கள் கண்ட்ரோல்படுத்திக்கணும். கோபத்தை வந்து கட்டுப்படுத்திக்கணும். இல்லைன்னா வந்து உங்களை விட்டு நண்பர்கள், உறவினர்கள் பிரிந்து போயிடுவாங்க. அவங்கள வந்து அடக்கணும் அப்படின்னு இந்த காலத்தில் நினைக்காதீங்க. கோபத்தை கண்ட்ரோல் படுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து தியானம், உடற்பயிற்சி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா யாரும் பேசாமல் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கம்முன்னு உட்காந்துருங்க. உங்களுடைய கோபதாபங்கள் குறையும். மற்றவர்கள் கேள்வி கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து அறிந்து புரிந்து மெதுவாக பதில் சொன்னால் போதும். மிதுன ராசியிலே செவ்வாய் நின்று 4வது வீட்டை பரிசுகிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானம். விவசாயிகள் இப்போ வந்து புதிய பயிர் பண்ணலாம், புதிய வெள்ளாம் பண்ணலாம். விவசாயம், மண்ணிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. உங்கள் சொத்துக்களில் வீடு, சொத்துக்கள் மூலம் இதே கோர்ட்டில் கேஸ் நடந்துருச்சுன்னா அந்த கேஸ் வந்து இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி ஆகும். உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பு வந்து அந்த கேஸ் அதோட முடிஞ்சு போயிடும். ஜென்ம ராசியிலே செவ்வாய் நின்று 4வது வீட்டை பரிசீலிக்கும் போது பார்த்தீங்கன்னா, உயிரற்ற காரகத்துவங்கள் நன்மை இருந்துச்சுன்னா உயிருள்ள காரகத்துவத்திற்கு கஷ்ட நஷ்டங்களை உண்டாக்கும். வீடு, வண்டி, வாகனம், நிலம், சொத்து வழிகள் உங்களுக்கு வந்து லாபம் வந்துச்சுன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் வீடு, வண்டி, வாகன செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஏன்னா வந்து மிதுன ராசிக்கு செவ்வாய் வந்து 6, 11ஆம் வீட்டு அதிபதி. ஜென்ம ராசியிலே செவ்வாய் அமர்ந்து நேரு 7ஆம் வீட்டை பாரு செய்கிறார். 7ஆம் இடம் உங்களுக்கு பலமாகும். வாழ்க்கை துணை மூலம் நிலம், சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அம்மா வழியில், பாட்டி வழியில், மனைவி வழியில் சொத்துக்கள் உண்டு. கண்டிப்பாக வந்தே தீரும். 7வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையிடம், நண்பர்களிடம் கொஞ்சம் வந்து கருத்து வேறுபாடு இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. இப்போ இந்த காலகட்டத்தில் மாமன் மச்சனிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு வந்துடும். பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி.
பேசாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திவிடும். செவ்வாய் புகானுடைய 8ஆம் பார்வை மிதுன ராசிக்கு 8வது வீட்டின் மேல் விழுகிறது. அஷ்டமத்தை செவ்வாய் பார்வை செய்யும்போது கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கங்கள் தீரும். இன்சூரன்ஸ் மூலம் விபத்துகள் மூலம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் வரும். ஏன்னா செவ்வாய் புகானுடைய 8ஆம் பார்வை ஒரு ரகசியத்தனம் நிறைந்தது. இப்போ யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்கள் ரகசியமாக தெரியாத விஷயங்களை கூட கண்டுபிடித்து காவல் இராணுவத்தில் இருப்பவர்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. பல நாளாக பல வருடமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய கேஸை கூட கண்டுபிடித்து காவல்துறையில் இருப்பவர்கள் இப்போ பரிசு பதக்கங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் மிதுன ராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் அடுத்த 1.5 மாத காலம் உங்களுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் நல்ல உற்சாகத்தை கொடுக்க போகிறார். பார்த்தீங்கன்னா கடன் வாங்கினாச்சும் வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது, நிலம் சொத்துக்கள் வாங்கிறது, இந்த மாதிரியான யோக அமைப்புகள் அடுத்த 1.5 மாத காலம் மிதுன ராசி என்பவர்களுக்கு உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.